யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. 1937-38 காலகட்டங்களில் அவர் பார்த்த ஒரு காட்சி, அந்த காட்சியில் நடந்த ஒரு வரி ஒருவருடைய தலையெழுத்தை மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது என்பது அந்த ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்பு யாரும் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த சம்பவம் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரில் நடந்தது. அந்த செய்தியைத்தான் இன்றைக்கு நான் காணொலியாக பேசப் போகிறேன். ரொம்ப முக்கியமான தேர்தல் காலகட்டங்கள், சில விஷயங்களை நான் வெளிப்படையாக பேசுவதற்கு சில சிக்கல்கள் நான் சார்ந்த அரசியலில் இருப்பதால் கொஞ்சம் தொட்டு தவிர்த்து சில செய்திகளை நான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் இதை போல திராவிட இயக்கத்தின் செய்திகளை நான் பேசுவதால் இதை யாரும் தடை செய்ய மாட்டார்கள், தடை செய்யக்கூடாது என்பதிலும் நான் ரொம்ப தீவிரமாக அதில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட செய்தி என்ன அப்படி என்று கேட்டால், 37-38 நான் சொல்கிறேன் இல்லையா, அங்கே ஒரு சாதாரண நடிகராக இருந்த மாயா மச்சிந்திராங்கிற படத்தில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர், அந்த நேரம் கிடைக்கிற போது பாம்பேயில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாடோடி மன்னனுக்கு படத்திற்கான ஒரு அடிச்சுவடு எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து கிடைக்குதுங்க. இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சில செய்திகளை நீங்கள் கேள்வி, இஃப் வேர் ஐ கிங், இதை நம்ம சும்மா சாதாரணமாக சொன்னால் எல்லா செய்திகளையும் தப்பாக போயிடுது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதை பேர சொல்லலாமா என்னன்னு தெரியல. 101வது பக்கத்தில் பிரசுரத்தில் இருக்குது. நான் இதை காட்டுறேன். இல்லை பேர சொன்னால் எடிட், ஏன்னா மிகப்பெரிய நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகம் அது. அந்த புத்தகத்தோட பேரை சொல்ல, இஃப் ஐ வேர் கிங் அப்படிங்கிற படத்தில் இதை நான் அப்படியே வாசிக்கிறேனே, ஒரு செகண்ட் அப்படியே வாசிக்கிறேனே. இஃப் வேர் ஐ கிங் என்ற படம், அது ரொனால்டு கால்மன் என்ற பிரபல நடிகர் நடித்த படம். அதில் ஒரு காட்சியில் நான் மன்னனானால் என்று பேசுகிறார். நல்லா கவனிங்க, நான் மன்னனானால் ஒரு வரி அதில் வருது. ஒரு கேரக்டர் பேசும்போது என்னென்ன பேசினார் என்பது எனக்கு மனசில் இல்லை. அப்படியே இருக்கிறாரு, என்னென்ன பேசினார், இது எம்ஜிஆர் எழுதுனது, என்னென்ன பேசினாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, மனசில் இல்லை. ஆனால் நான் மன்னனானால் அப்படிங்கிற ஒரு கருத்து என் மனதில் அப்படியே பதிஞ்சுக்கிடுச்சு. எப்போ 37-38 பீரியடுக்கு உள்ளுக்குள்ளே. அப்போ நம்ம மன்னன் ஆகிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு இருக்கும்போது அவருக்கான கால நேரங்கள் எப்போ வருது? 52-54 காலகட்டங்களில் வருது. அது வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். இந்த இதுதான் என்னை மாற்றுதுன்னு சொல்கிறாரு எம்ஜிஆர். இதில் 2 கேரக்டரில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு வரிசை எழுதுகிறார். அவர் எம்ஜிஆர் எழுதுகிற போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த காலத்திலேயே ஏழ்மையை பற்றியும் மக்களின் நிலையை பற்றியும் சிந்தித்தவன் தான் நான் சிந்தித்தவன் என்பதை விட அனுபவித்து கொண்டிருந்தவன் என்பதே பொருத்தம். அதுதான் ரொம்ப முக்கியம். வறுமையும் ஏழ்மையும் என்னுடனே இருந்தது, அதனால் நான் மன்னனானால் அப்படிங்கிற அந்த வரி என்னை மனசில் பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறத விட்டுருங்களேன். இப்போ அதை தாண்டி ஒன்று சொல்கிறாப்புல, இங்கிலீஷ் நாவலில் நடக்கக்கூடிய ஒரு கதை, எங்கேயோ எத்தனையோ கதைகள் எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இங்கிலீஷ் படங்கள்லேருந்து தான் வர்றாங்க. நடிகர் கமலஹாசன் நடித்த படங்கள்லேருந்து மிகப்பெரிய நீங்கள் மிஸ்கின்லேருந்து நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நாட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். நான் ஒரு காட்சி ஒன்று சொல்லியிருக்கிறேன். இன்னும் அதெல்லாம் வெளியே நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி மிக பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர், நான் பேரை சொல்கிறேன், எனக்கு தப்பு இல்லை, மாரி செல்வராஜ். அவருடைய 2வது படம் கர்ணன். அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகள் நான் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாக பார்த்த அந்த ஆப்பிரிக்க ஃபில்ம். அது ஒரு ஆப்பிரிக்காவோட படம். அந்த படத்தில் இருக்க ஷாட்டு கர்ணனில் இருக்குது. இதை அநேகமாக தமிழ்நாட்டில் பேசுபவன் மதியழகன்கிற நானாகத்தான் இருப்பேன். அதை யாரும் சுட்டி காட்டல. அதை ஒரு காணொலியாக கூட போடணும்னு வச்சுருக்கேன். அந்த ஷாட்டோடையே நான் போடலான்னு நினைக்கிறேன். குலதெய்வத்தை காட்டுகிற அந்த அதே பாணி, அதே நிலை, ஆப்பிரிக்க மக்கள், ஒரு மனிதன் ஒரு வாழ்வியலில் இருக்கக்கூடிய அந்த காட்சி, அவன் திரும்பி பார்த்து ஒரு இதில் பார்க்கும்போது அந்த காட்சி அங்கனக்குள்ளே இருக்கும். அது இன்னும் நான் அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த படத்தில் பொம்மை இருக்கு இல்லையா, ஆனால் இப்போ செய்தி தேவையில்லை, அதை நான் தனியாக ஒரு செய்தியை போடுறேன் பாருங்கள். அதில் அங்கே இருக்கும். அது மாதிரி ஆங்கில படங்கள்லேருந்து, ஆப்பிரிக்க ஃபிலிம்லேருந்து, ஐரோப்பிய படங்கள்லேருந்து, ஃப்ரெஞ்சு டச்சு ஃபிலிம்லேருந்து
நீங்கள் இங்கிலீஷ் அது மற்றதுகளை விட்டுருங்க, ரஷ்ய ஃபிலிமில் இருந்து எத்தனையோ கதைகளை எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது தான் ஜெண்டாவின் காதலி, ஜெண்டாவின் கைதி அப்படின்னு 2 தலைப்பு வச்சு ஒரு படத்தை, கவிதை நாவல் அப்படிங்கிற மாதிரி பல இதாக மாறி இருக்குது. நாவலாக மாறுது, கவிதையாக மாறுது, கதையாக மாறுது அப்படின்னு வருது. இப்போ அதில் ஒரு வரி என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாவை வந்து எம்ஜிஆர் எப்படி வந்து அரசியல் படுத்தி மக்களுக்கு கொண்டு போகிறாருங்கிற ரைட்ஸ் இருக்குது. அப்போயே நீங்கள் கேட்குறாங்க, இந்த படம் வந்து ஜெண்டாவின் கைதிங்கிற படத்துலேருந்து நீங்கள் எடுத்ததா, ஆங்கிலத்தில் தான் கேட்குறாங்க. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையாது, நான் அப்படின்னா நீங்கள் அந்த படத்தில் நான் பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு கதையும் நான் கேட்டது கிடையாது, நீங்கள் அப்படி சொல்வது என் உண்மை என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய காட்சி என்னவென்று சொன்னால், ஒரு அரசன் ஒரு வீரன் 2 பேரும் விரும்புகிறாங்க, காதல் கொள்கிறாங்க. 2 பேருக்குமே வந்து நாயகிக்கு மன்னரோட கல்யாணம் ஆகிருக்குது. ஆனாலும் அவளுக்கு மேலே காதல்ங்கிற மாதிரி ஒரு கதையை காட்டுறாங்க. ஆனால் நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, நீ என்கிட்ட சம்பளம் வாங்குகிற ஒரு சோல்ஜர், நீ ஒரு வீரன், அவ்வளவுதான். ஆனால் நான் ஒரு மன்னர்ங்கிற கேட்டகரியில் இருக்கிறவர், நீ எப்படி முடிக்கணும், அந்த வரி வருது. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே கொண்டு வந்து இன்னொரு காதலி கேரக்டராக நீங்கள் உருவாக்கி, அந்த கேரக்டர் நல்லவன் என்று தெரிந்த பிறகு, ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட வைக்கிறாங்க. அதாவது அண்ணன்கிற பொருள்படுற மாறுறதுல அண்ணா அப்படின்னு 3 முறை சொல்ல வைப்பாங்க. நீங்கள் இதே காட்சியை வந்து பார்க்கணும். இவர்கள் என் அண்ணா என் அண்ணா அப்படின்னு நீங்கள் திரைப்படங்களில் வருகிற காட்சிகளில் எல்லாமே அது பேரறிஞர் அண்ணாவைத்தான் சுட்டி காட்டும், பேரறிஞர் அண்ணாவைத்தான் பொருள்படுத்தும் விதமாகத்தான் காட்சி அமைப்பை வச்சுருப்பார். பின்னாடி அண்ணா படம் இருக்கும். அப்படித்தான் விளம்பரங்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு அவர்கள் வந்து திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். இதெல்லாம் நீங்கள் இப்போ கேட்கக்கூடிய தலைமுறைகள் யாராவது இருந்துச்சுன்னா, நீங்கள் அன்னைக்கு பார்க்கும்போது அது எம்ஜிஆர் படம் அல்ல, அது கருணாநிதி படம் அல்ல, அது சிவாஜி கணேசன் படம் அல்ல, அவரவர்கள் சார்ந்த அந்த இயக்கத்தின் பால் இருக்கக்கூடிய கருத்து இருக்கும். அதில் வந்து ஜோக்கர்கள் வருவாங்க, தேங்காய் சீனிவாசன் மாதிரி, நாகேஷ் மாதிரி, பல ஜோக்கர், ஐஸ்வரி கணேஷ் மாதிரி, எல்லா ஐஸ்வரி வேலன் மாதிரி ஆளுகள்லாம் வந்து போய் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வருகிற போது என்னன்னா, இவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பதைப் போல ஒரு கருத்தை சொல்லி உள்ளே கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படித்தான் ஜெண்டாவின் கைதி கடத்தில் இருக்கக்கூடியதை வச்சு தான் நான் வந்து அண்ணா என்கின்ற ஒரு வார்த்தையை நான் சேர்ப்பதற்காகத்தான் நான் அப்படி செய்தேன் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் பதிவு செய்கிறார். இதில் என்ன நமக்கு எடுத்துக்கிட வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ கூட கமலஹாசன் படம், நான் நேற்று ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறேன். கமலஹாசன் வந்து கூண்டு கிளியாக ரஜினி, கமல், எம்ஜிஆர், சிவாஜியை போல் கூண்டு கிளியாக மாறுகிறதாங்கிற ஒரு டைட்டில் போட்டிருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இப்போ அந்த செய்தியில் என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஓப்பனில் உள்ளே வருது இல்லையா, உள்ளே வரக்கூடிய அந்த காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சுவரில் 2 போஸ்டர் வச்சுருப்பாங்க. நல்லா பாருங்கள். இப்போது கமலஹாசன், ரஜினிகாந்த் 2 பேரும் 45 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து நடக்கக்கூடிய இந்த படத்திற்கான காட்சி ஒரு போஸ்டர் உள்ள இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கதையா அப்படின்றோம். எவர் கிரீன் ஃபில்ம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற உலகத்தில் சினிமா துறையில் எடிசன் சினிமாவை கண்டுபிடித்த காலத்திலிருந்து அந்த காட்சி முடிகிற வரை எத்தனை ஊடகங்களாக அது மாறினாலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு படம் த காட்ஃபாதர். அந்த காட்ஃபாதருங்கிற படம் 2 தான் இருக்குது. ஒரு படம் 3.5 மணி நேரம், 3.25 4 மணி நேரத்துக்கிட்ட ஓடும் அந்த அப்படி படம். ஆனால் ஒரு காட்சி, ஒரு சீன் கூட நம்ம வந்து அதை மறுக்க முடியாது, அதை மறைக்க முடியாது. அவ்வளவு துல்லியமாக, அவ்வளவு நேர்த்தியாக எடுக்கப்பட்ட படம். அந்த சீனை சுவரில் வச்சுருப்பாங்க, த காட்ஃபாதர் டைட்டிலாக வச்சுருப்பாங்க. இன்னொரு சைடு ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா, அது ஃபுல்லாக ஏன்னா டைட்டில் இருக்கும். நான் அந்த 2 படங்களையும் பல முறை, பல ஆண்டுகளாக நான் பார்த்துருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய நம்ம உள்வாங்கிக்கிட முடியும். இப்போ என்ன செய்தி என்று கேட்டால், உலகத்தில் இருக்கக்கூடிய, நான் இந்த இடத்துல ஒரே ஒரு வரி சொல்கிறேன், ஜெர்மானிய சிந்தனை சொல்லுவாங்க. ஜெர்மானிய சிந்தனையும் டச்சு, அதாவது இங்கிலீஷ் இருக்காங்களே, இங்கிலீஷ்காரன், லண்டனோட ஆங்கில அரசியல் அறிவும், பிரெஞ்சு சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதி, இந்த 3ம் இணைந்தது தான் கார்ல் மார்க்ஸுக்கே ஒரு மூலதனம்ங்கிற புத்தகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இது வந்து. நீங்கள் எல்லாமே இங்கிலீஷ் டப்பிங் அப்படிங்கிற மாதிரி, எம்ஜிஆரே இஃப் ஐ வேர் கிங் அப்படிங்கிற படத்துலேருந்து எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற சொன்னால் எல்லாருடைய கருத்துக்களையும் சொல்கிறது இல்லை. ஜெர்மனோட
கண்டுபிடிப்புகள், வார்த்தைகள், ஆங்கிலத்தோடு இருக்கக்கூடிய இங்கிலீஷ்காரனோட அரசியல், பிரெஞ்சுக்காரனோட புரட்சி, இந்த மூணையும் சேர்த்து தான் வந்து மார்க்ஸோட மூலதனம் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா. இப்படித்தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு வரி இருக்குல்ல. ஏன்னா உலக முழுவதும் பல கோடிகள் செலவழித்து மார்க்கெட் பண்ணி உலக செய்தி, உலக நடப்பு, உலக செய்தி, உலக அரசியலை திரைப்படமாக கொண்டு வந்து, ஏன் விஞ்ஞானத்தை கூட அதை சேர்த்துக்கலாம். அப்படித்தான் எம்ஜிஆரும் கொண்டு வந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நிலவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ளைட்டு மாதிரியே, அந்த ராக்கெட்டு மாதிரியே செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய கதாநாயகியை நிலவுக்கு கொண்டு போய் கடத்தி வச்சு நிலவுக்கே எம்ஜிஆர் போய் காப்பாற்றி வர்ற கதையெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இதை எங்கேருந்து இந்த சிந்தனையை எடுக்க முடியும்? ஆங்கில அறிவிலிருந்து தான் எடுக்க முடியும். அதுதான் மிகப்பெரிய ஒரு தலைவர்களை, ஒரு சிந்தனையை, மக்களிடம் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஆஃப் பொலிட்டிக்கல் மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிறது தான் இந்த மாதிரி படங்களை நாம் ஆதரிக்க வேண்டும், ஆதரிக்க முடியும். எம்ஜிஆரும் அவ்வாறே செய்தார் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.